கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தினம் ஒரு லாகோஸ் வார்த்தையில் நம்ம இன்னைக்கு ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 43வது அதிகாரம் 18வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். முந்தினவைகளை நினைக்காதீர்கள். நம்ம இன்றைக்கு நிறைய பேர் செய்கிற காரியம் இதுதான். முந்தின காரியங்கள், முந்தின நாம் செய்த குற்றங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். முந்தின காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து கொண்டே இருக்கிறோம். அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம முன்னாடி என்னென்ன செய்தோம், நம்ம என்ன முந்தின வாழ்க்கை நம்ம எப்படி இருந்தது, அதெல்லாம் நம்ம யோசித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஆணுடைய பிள்ளைகளை ஆகிவிட்டீர்கள். ஆனாலும் சில நேரங்களில் சோதனைகள் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் முந்தின காரியங்கள், முந்தின உங்களுடைய பாவ பழக்கங்கள், பாவ வாழ்க்கைகள், புறஜாதியில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைகள், விக்கிரங்களை வணங்கி கொண்டிருந்த வாழ்க்கைகள் எல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இது நமக்கு நன்றாக இருந்தது, அது கண்களுக்கு நமக்கு புஷ்புக்கு இன்பமாக இருக்கும் என்று எப்படி ஏவாள் நினைத்தாலோ அதுபோல் நம்ம பார்வைக்கு அது இன்பமாக இருந்தது போல நம்ம அப்படி தான் நினைத்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு அது நல்லா இருந்தது, நம்ம பார்ப்பது நன்றாக இருக்கிறது, நம்ம அந்த வாழ்க்கை நன்றாக இருந்தது, அந்த பாவப்பழக்கம் நல்லா இருந்தது, நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும், கர்த்தருக்குள்ள முழு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது நம்ம இது ஒரு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று. நீங்கள் நினைத்த முந்தினவைகளை நீங்கள் யோசித்த காரியம் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிடுங்கள். அது நமக்கு இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனாலும் அதன் முடிவோ மரண வழிகள் என்று பார்க்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் பல உண்டு, ஆனால் அது முடிவோ மரண வழிகள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். உங்களுக்கு செம்மையாக எல்லா காரியம் தோன்றி இருக்கும், அது இன்பமாக இருந்திருக்கும். ஆண்டவத்தில் வந்தபோது நாம் பரிசுத்தமாக வாழ முடியவில்லை என்று நீங்கள் அப்படி பழைய வாழ்க்கை நினைத்து கொண்டு இருக்காதீர்கள். முந்தின காரியங்கள், முந்தின பழக்க வழக்கங்கள், தீமையான எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் விட்டுவிடுங்கள். அப்படி நீங்கள் ஏதாவது நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் மறுபடி கிறிஸ்துக்குள்ளாக வர முடியாது, பரிசுத்தமானவர்களால் வாழ முடியாது. பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். நமக்கு முன்னோர் நம்முடைய தாத்தா பாட்டிகள், நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் விழா இருந்தார்கள், இப்பெல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நினைக்காதீர்கள். அந்த மகிழ்ச்சி அவர்களை நரகப்பாதையில கொண்டு சேர்த்திருக்கும். அப்படி பூர்வமான காரியங்களை நீங்கள் சிந்திக்காதீர்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு நாளும் 40 வருஷமாக அவர்களை வழிநடத்தி வந்தார். 400 வருஷமாக அவர்கள் எகிப்தில் அடிமை இருந்தார்கள். மோசையின் மூலமாக அவர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரேல் தேசத்திற்கு அவர்கள் கடந்து போவதற்காக பட்ட பிரயாசங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பார்வோன் அவர்களை விடமாட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். 10 விதமான வாதைகளை கர்த்தர் அங்கே கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தண்ணீர் ரத்தமாக மாறுகிறது, ஆனாலும் அவர்களிடத்தில் இருந்த தண்ணீர் நன்றாக இருக்கிறது, அது ரத்தம் மாறவில்லை. தவளையை எல்லாம் எகிப்து சம்பந்தமாக விடுகிறார். ஆனாலும் பாருங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேசத்தில் அவர்கள் இருந்த இடத்துல தவளை எதுவுமே இல்லை. வெட்டுக்கிளிகள் அதே போல இவரிடத்தில் இருக்கிறது அங்க இடத்துல இல்லை, வண்டுகள் இவரிடத்தில் இருக்கிறது அங்க இடத்துல இல்லை. தலைச்சன் சங்காரம் நடக்கும்போது கூட பாருங்க, இவர்களுடைய ஆடு மாடுகள் முதற்கொண்டு, பார்வோனுடைய ராஜாவுடைய பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாமே அழிந்து போகிறது. ஆனாலும் அவர்கள் பிள்ளைகள்ல காக்கப்பட்டார்கள். இது எல்லாவற்றுமே அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். 3 நாள் காரில் இருக்கிறது, ஆனால் அவர்கள் இருந்த இடத்துல வெளிச்சமாக இருக்கிறது. இவர்களுக்கு முன்னே விட்டு அமைந்திருப்பவர் யாருன்னு கூட தெரியவில்லை. எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டே இருக்கிற இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த ஆண்டவர் செய்த எல்லாவற்றையுமே அவர்கள் மறந்து போகிறார்கள். மோசே நடத்தி வந்த பாதையை, ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை எல்லாம் மறந்து போகிறார்கள். அந்த சிவந்த சமூகத்தில் பாருங்க, அவர்கள் பார்வோன் சேனை எல்லாம் மூழ்கிப்பட்டது. அவர்கள் எல்லாம் அதை பார்த்தார்கள். தண்ணியில் நடந்து போனார்கள், வெட்டத்தில் நடந்து போனார்கள். அவர்கள் இருபுறமும் மதிலாக தண்ணீர் நின்றது, அதெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு 3 நாள் பிரயாணம் பண்ணி தண்ணீர் என்று சொன்ன உடனே முறுமுறுக்கிறார்கள். எங்களுக்கு தண்ணீர் இல்லையே, எங்களை இங்கே சாவடிக்கவா கொண்டு வந்தீர்? எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றால் இங்கே கொண்டு வந்து இந்த வனத்தில் எங்களை சாவடிக்க பார்க்கின்ற உடனே ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். எங்களுக்கு உணவில்லை என்று முறுமுறுக்கிறார்கள். நாங்கள் எகிப்தில் இறைச்சியுடைய பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தோமே, எங்களுக்கு இறைச்சி இல்லை என்று ஆண்டவர் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் 5 லட்சம் புருஷராக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
புருஷல் மாத்திரம் 5 லட்சமா இருந்தார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாவற்றையுமே வழிநடத்தி வந்த ஆண்டவர் இவர்களுக்கு உணவையும் உடையும் சாப்பிடுவதற்கு தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீரும் சாப்பிடுவதற்கு உணவு கொடுக்க மாட்டார் என்று அவர்கள் விசுவாசங்கள் போனார்கள், மறந்து போனார்கள். இவர்கள் எகிப்தில் நடந்த அந்த காரியத்தை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் அப்படி இருந்தோமே. 4 வருஷம் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் வேலை பலு அதிகமாக இருந்தது. அவர்கள் முன்னேற முடியவில்லை. ஆனால் அதை தான் நினைத்து கொண்டே இருந்தார்கள், நாங்கள் நன்றாக இருந்தோமே என்று. ஆனால் அவர்கள் அங்கே அடிமையாக இருந்தார்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த நித்திய பாதையிலே அவர் செல்வதற்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனாலும் நம்ம போகிற பாதை நம்ம பாலும் தேன் ஓடுகிற நம்ம தேசத்திற்கு போய்கொண்டிருக்கிறோமே என்று அவர்கள் நினையாதபடி அவர்கள் ஆண்டவர் விரோதமாக, மோசே விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் எகிப்திலே நன்றாக இருந்தோமே, எங்களுக்கு உணவு கிடைத்ததே, இறைச்சி கிடைத்ததே என்று முறுமுறுக்கிறார்கள். ஆனாலும் மோசே ஆண்டவரில் முறையிடும் போது எல்லாத்தையும் கத்த கொடுத்து கொண்டே இருக்கிறார். காடைகள் வந்து முழுவதுமாக ரொம்ப எல்லாரும் அது அருந்தும்படியாக சாப்பிடும்படியாக நடக்கிறது. கசந்தமாற மதுரமாக ஆகிறது. கண்மலையினுடைய தண்ணீரை குடிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அதிசயம் அற்புதம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அவர்கள் யுத்தம் நடக்கும் போது கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை போடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமாக யாரும் எழும்ப முடியவில்லை. விரோதமாக உருவப்படி எந்த ஆயுதம் வாய்க்காத போம் என்று ஆண்டு சொல்லுகிறார். ஆனால் எல்லாத்தையும் மறந்து போனார்கள். பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்களை, அடிமையாக இருந்த இடத்துல இந்த அவர்கள் நினைத்த எண்ணங்களை எல்லாத்தையுமே அவர்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டு சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். நீங்கள் நினைக்கவோ சிந்திக்கவோ அது வேண்டாம் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதா? அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்த எல்லாவற்றையும் நினைக்கவே நினைக்காதீர்கள். எல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாம் போயிட்டது, எல்லாம் மறந்து போச்சு, எல்லாம் போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை அது அழித்து போடும். நீங்கள் பரிசுத்தமாய் வாழாதபடி, ஆண்டுக்குள்ளே இருக்காதபடி, நீங்கள் பரிசுத்த ஜீவியத்தில் வராதபடி அது தடை பண்ணும். அதனால் முந்தின காரியங்கள், உங்களுடைய தவறு எண்ணங்கள், சிந்தனைகள், பாவ காரியங்கள் எல்லாவற்றிலுமே நீங்கள் இப்போ எதுவும் நினைக்காதீர்கள். பரிசுத்தமாக வாழ்வதற்காக ஒப்பு கொடுங்கள். பூர்வமான எல்லாவற்றையும் எதையும் சிந்திக்காதீர்கள். ஆண்டவர் பிசாசின் கிரியைகள் ஆண்டவரத்தில் நம்ம கிட்டி சேராதபடி தான் தடைகள் கொண்டு கொண்டே இருப்பான். அதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதனால் நிச்சயமாக கர்த்தர் இந்த வசத்தை ஆசீர்வதிப்பார். முந்தின காரியம் எதுவும் நினைக்காதீங்க, பூர்வமனை சிந்திக்காதீங்க. கர்த்தர் தாமே இந்த வசத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரிசுத்தமான தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் பார்த்த வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. முந்தில் நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று பார்க்கும் தகப்பனே. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியத்தை, அந்த தவறை நாங்கள் செய்யாதபடி இருக்க உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பேவா தொட்டு ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாராக. ஆமேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, தூயவரே, என்